கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒன்று வேண்டோம், எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம போய் வேண்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே சமூகம் நம்ம சொல்லித்தருது நம்ம தேவைங்களெல்லாம். விளம்பரமே பார்க்காத ஒருத்தருக்கு ஆரோக்கிய வாழ்வினை காப்பாற்றும் பயன்னு தெரியாது. ஏன்னா விளம்பரம் பார்த்த உடனே தான் ஆரோக்கிய வாழ்வினை காப்பாற்றும் லைவாய் இது. அதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ தேவையோ எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு தேவை வேண்டியது அப்படின்றது இந்த சமூகம் சொல்லி தர்றது தான். மற்றபடி பசி எடுக்கும், சாப்பிடணும், அதை கூட அவங்க வரையறுத்து வச்சுக்கணும். இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது. உடுப்பெல்லாம் போட்டு உடம்பு மறைக்கணும்னு தோணும், விதவிதமான உடைகளை போடணும்னு தோணும். பட் சமூகம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அதுதான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, தேடுவீங்க. ஸோ அப்ப இந்த வேண்டியதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன். அந்த வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்ததா அல்லது இயல்பிலிருந்து வந்ததா? அப்ப இறைவனிடத்துல நான் போய் கேட்கறேன் அப்படின்னா, வேண்டியது கேட்டா இறைவன் கொடுக்குமான்னு நீங்க கேட்கறீங்க பார்த்தீங்களா? அங்கேயும் தப்பாயிடுச்சு நம்ம கதை. நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்க கத்து கொடுத்துட்டாங்க. நம்ம போய் பிச்சைக்காரன் மாதிரி நம்ம போய் இறக்கணும். கடவுளே எனக்கு அதை கொடு, இதை கொடு, நல்ல கொண்டாட்டியை கொடு, என் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகட்டும், வாழ்க்கையை கொண்டாட்டமா இருக்க வையாது, இதை நம்ம போய் கேட்க ஆரம்பிச்சிடறோம், பேசுறோம். இப்போ கேள்வி வர கேட்கிறோம், கடவுள்கிட்ட போய் வேண்டியது கேட்ட கிடைக்கணும். கடவுள் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அம்மா கிட்ட முளையில பால் வர்றதுக்கு நம்ம வேணுமா என்ன? இல்லவே இல்லை. எனக்கு பசி எடுக்கும் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சு தான் பால் கொடுத்துக்கிறாரு. எனக்கு என்ன வேணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்புறமா ஏன் எனக்கு வேண்டுதுன்னா இந்த சமூகத்துல. அதனால வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், வேண்டிய வேண்டியான் அப்படின்லாம் ரெண்டுமே சொல்லுவாரு. வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தாக்கு அப்படின்னு சொல்லுவார். வேண்டுதல் வேண்டாமை. ஏன் வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேண்டுதல் தேவையில்லையே, வேண்டுதல் என்பது வேண்டாமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தாக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒருத்தங்கிட்ட போய் சேர்ந்தவனுக்கு, இதெல்லாம் இல்லடா உனக்கு, நீ வேண்டவும் வேணாம், வேண்டாமே இருக்க வேணாம், உனக்கு தேவையதெல்லாம் கொடுத்துக்கிறேன், எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார். என்னால எடுத்துக்க முடியல, திறமை இல்லைன்னு அர்த்தம். என்னால வாழ முடியல, ஏன்னா நான் மதிக்கலன்னு அர்த்தம். என்ன நான் நிறைவா வச்சு இல்லை, எனக்கு சரியா புரியலன்னு அர்த்தம். இதெல்லாம் மக்களுக்கு புரியலன்றதுக்காக தான் நான் பேசினே இருக்கிறேன். வாரம் வாரம் சத்சங்கம் பேசுறேன், வாங்க சொல்றேன், கூப்பிடுறேன், 40 நாள் கிளாஸுக்கு திண்டுக்கலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புரிய வைக்கிறதுக்கு தான். கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குது, நமக்கு எடுக்க தெரியல. போய் இறைவனத்துல போய் எடுத்துக்கணும். இறைவனிடம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவான் இல்லை. பாருங்க, எங்கேயோ ஒரு கிராமத்துல அடித்தளத்துல இருந்து பிறந்த ஒரு மனிதன் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பேருக்கு உட்காந்து பேசுறாரு. நண்பர்கள் கிடைக்கிறாங்க, நல்ல சீடர்கள் கிடைக்கிறாங்க, ஜெய்தீபன் மாதிரி ஆள் கிடைக்கிறாங்க, மதிவதனி மாதிரி ஆள் கிடைக்கிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. கிடைக்கிறாங்கன்னா என்கிட்ட ஏதோ தானே கிடைக்கிறாங்க. அப்போ என்கிட்ட நான் என்ன வளர்த்துக்கும் போது தானே எனக்கு அது என்கிட்ட ஏதோ ஒரு பொக்கிஷம் இருந்தா தானே அதை வாங்கிக்க பாக்குறாங்க. ஸோ என்கிட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குது, நிறைய பேர் வாங்கிக்கலாம். இந்த உலகமே வாங்கி அனுபவிச்சு கொண்டாட்டமா இருக்கலாம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம். நேற்று கூட அந்த ட்ரெயின்ல பெரு ரயில்ல போகும்போது பாட்டு போடுறாங்க. பாட்டு போடுறோம்னா டான்ஸ் ஆடினா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்க ஒரு மகிழ்ச்சியான மனிதன் எங்க போனாலும் அந்த மகிழ்ச்சி அறையில பரப்பிட்டு வந்துருவோம். நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க. இந்த வேண்டுதல், இந்த வேண்டாமை இதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் தருவாரா? கடவுள் தரலாம் மாட்டாரு, கொடுத்துட்டாரு, எடுத்துக்கோங்க. தண்ணி கொடுத்துட்டாரு, நெருப்பு கொடுத்துட்டாரு, மண்ணை கொடுத்துட்டாரு, ஆகாயத்தை கொடுத்துட்டாரு, காத்து கொடுத்துட்டாரு. இந்த மூணை மட்டுமே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. காத்து, தண்ணி, நெருப்பை தான் நம்ம கட்டுப்பாட்டுல எவ்வளவு தூரம் அதை அனுபவிக்கிறோமோ அதை பொறுத்து தான் சொல்லி வச்சுக்கிறாரு. அதனால கடவுள்கிட்ட போய் வேண்டத்தை வேணாம், கொடுப்பாருன்னு வேணாம், கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மகிழ்ச்சியா கொண்டாட்டமா இருக்கணும், திறமையை வளர்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும் கடவுள்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன. சும்மா நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுனால அது சாத்தியப்படுறது இல்லை. நீங்க எங்கிருந்து வந்தீங்க, எங்க போறீங்க, மரணம்னா என்ன, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்கன்னா நீங்க கொண்டாட்டமா இருக்கலாம். 10 வயசு கடவுள்கிட்ட வேண்ட வேணாம், எல்லாம் எடுத்துருக்காரு. நன்றி சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை நமக்கு.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.